வந்து வரலையா லாலிபப் வர என்ன தெரியுமா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? எனக்கு இன்னைக்கு பிரியாணி செய்கிறாங்க, சிக்கன் பக்கோடாலாம் செய்கிறாங்க. எனக்கு அதை வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தில் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டேன். நம்மளே ஹார்ட் அட்டாக் வருது அப்பப்போ, சுகர்லாம் இருக்கிறதால வேணான்னுட்டு இது பாருங்க சொரக்காய் அரிஞ்சி அதை எண்ணெய் வரைக்கும் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு பொடி அடித்து கை வச்சிட்டேன். இது நெல்லிக்காய், கேரட்டு, கொத்தமல்லாம் போட்டு ஜூஸ் அடிச்சு குடிச்சிடுவேன். அதுதான் என்னோட உணவு. நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும்ல. சிக்கன் பக்கோடா எல்லாம் தொடவே மாட்டேன். அதான் முழு ஓடாதுறோம், எங்க இருக்கோம் தெரியாது, ஓடாதுறோம். அப்புறம் இன்னைக்கு உங்க பேத்தி கிளம்ப போகுது மாப்பிள்ளை வீட்டுக்கு. இன்னைக்கு குழந்தை வீட்டுக்கு போதா, அவர் போய் கடை திறக்கணுன்றாரு ஹோட்டலு. அதால் குழந்தைய எடுத்துட்டு சாயங்காலம் விட்டுட்டு வரணும். மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வேலையை காட்டிக்காத அப்படியே இருக்கிறோம். விட்டுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரில. எல்லாம் ஒன்றா இருந்ததுங்க குழந்தைலேருந்து இது வரைக்கும். அம்மான்னு கூடுவா, என்ன பாட்டின்னு கூப்பிட்டதே கிடையாது. எங்கள் அம்மா மம்மின்னுவா. எப்படி பிரி போகிறோம், அது ஒரு கஷ்டம். தெரியாத சுரக்கா சேரே வர ஜாப் பண்ணுறேன். கஷ்டமாக இருக்குது மக்களே. கல்யாணம் நாள் நல்லா மாதிரி முந்திச்சு எல்லாம். இன்றைக்கி குழந்தை 3 நாள் கிளம்பு போகுது. அதெல்லாம் வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு. தயிர் பச்சடி, கத்திரிக்காய், சிக்கன் பக்கோடா, பிரெட் அல்வா, பிரியாணி, முட்டை. முட்டை. எல்லாரும் வாங்க. எப்படி கூப்பிடுறது எல்லாரையும்? யாருன்னு பார்ப்போம்மா. நான் இந்த ஃபோனில் தான் நம்ம பேசிக்க முடியும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை செய்யறமா தீஞ்சிரு போதுமா. ஓகே சரி சரி சரி. யார் நீ தானே? நான் தான் சொன்னேன் நீ சிரிப்புன்னா நீ வந்து சிரிப்பே. என்ன பண்ற? என்னம்மா மைனர் கொஞ்சம் தெரியுது. மாப்பிள்ள புது மாப்பிள்ள இது வந்து தெரியலையா? அதனால அவர் எடுத்து காட்டுறாரு. தாலி எடுத்து வெளியே காப்பாங்க பாருங்க. கட்டாங்க. ஐயோ அந்த மாதிரி வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிருங்க, எல்லாம் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ எப்போ போடுவாங்க யார எல்லாத்துலையும் பண்ணுறாங்களே. எனக்கு தான் அதிகமாக தெரியும். தெரியும் சக்கரை சாப்பிட உனக்கு அதிகமாக தெரியுதா? ஒரே கலர். அது கருப்பட்டியில தானே போடுறது, சக்கரை கிடையாது. இல்ல ஊத்த மாட்டேன். இது கருப்பட்டியில தானே போடுறது. விடுவானுங்க, மிக்சிங் தான் பண்றானுங்க. குடிக்கல ஏம்மா? அப்ப ஏன் நிறுத்துனீங்க? நீங்களும் தானே குடிப்பீங்க. ரெண்டு வாட்டி கேட்டு ஓடிட்டான். நீங்க
ஆமா ஆமா அவங்களதான் வீடியோ இல்ல உங்களை எடுக்கிறேன் சந்தோஷம் டான்ஸ் ஆடுறேன் கிஃப்ட்டு தட்டு அதில் அவங்களோட இந்த பாருங்க இந்த தட்டுக்கு ஓனர் ஒரு gift தான் ரொம்ப நேரம் ஆகும். கத்தி இது வந்து அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் கொடுத்த கிஃப்ட்டு. கத்தி எங்க இருக்கீங்க? கிச்சன்ல இருக்குது. கிச்சன்ல கத்தி கத்தியா இருக்கு, கத்திரிக்கோல் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கனே. என்ன இன்னமும் இருக்கிறீங்க? டேப் அவ்வளோ ஒரு டேப் இப்படி இங்கே டேப் கத்தி விட்டோம். ஏசி ஆனவாதப்பா. இல்ல மேல 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 போய் மூலையில வேற உட்காந்துட்டு காத்தே வரல, ஒன்னும் வரல. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, நீ அதுக்கு மேல நான் கத்திருக்கோம் ஐயா பிரிக்கிறதுக்கு டேப் வேற. கத்தி கீச்சிட்டு போதுமா? இல்லையா? சுத்தமா வரல, வேத்து போகுது. ஒயிட்டா கீழே? ஓ நல்லாதான் இருக்கு. பிரியலாமா ஒண்ணுனா நான் தான் பிரிப்பேன். அந்த எப்பா வருமா வராதா? ஷோ மேல மட்டும் வேணும் போட மாட்டாங்க. வெள்ளி வெள்ளியா தான் வர்றது. இது என்னது? அது கிடையாது, பிங்க் கலரு, பிங்க் பிங்க். அதுதான் வெயிட்டா இருந்தது, அதுதான் கொடுத்தாங்க. அம்மா அதுதான்மா, அதுதான் அதுதான். இதுதான் அவங்க கொடுத்தாங்க. அதுதான் தெரியல, அவங்க கதிரோட ஃப்ரெண்டு அவங்க கொடுத்தது. அதுதான் சொல்ற பெஜாரா ஒன்றும் வரல. இல்லை நம்பரே வரல. உன்னையிட புது ஏசியே இப்படி பண்ணுது பாரு. அதுதான் சொல்றேன், 2 நிமிஷம் ஃபேன் போடுங்க. என்னது இது? நான் அதான் சொன்னேன் ஸ்வேதா, நீ நைட் நம்ம பெட்ரூமுக்கு வாங்காத, கண்டிப்பா வரும்னு சொன்னேன் நான். வெளியே பாத்தியா அந்த லாம்பு? பாத்தியா பிரபா? வாப்பா வா வா, கிஃப்ட் ஓபனிங் பண்றாங்க, வாப்பா. ஏய் வா இங்க வா. நான் ஏன் வீடியோ வேணாம் ஓடியா? அப்ப நீ கடைசி வரைக்கும் ஒளிஞ்சிருந்தா. ஓ நான் சொன்னேன், வால் கிளாக் வரும், டின்னர் செட் வரும், போட்டோ ஷூட். செராமிக்காடி? செராமிக் கொடுத்துருக்காங்கப்பா. சூப்பர். சூப்பர். நான் தேவிமா தெரியும். என்ன சிரிப்பு? காணவே அமைதியா உக்காந்துருந்தா போன எடுத்துட்டு தேவிமா தேவிமா என் ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு தான், இப்போ என் பொண்ணை வந்து அவங்க வீட்டில் மாமியார் வீட்டுக்கு இன்னைக்கு தான் போயிருக்கா. இன்னைக்கு தான் விட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. குழந்தை வந்து நானும் அழக்கூடாதுன்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நானும் அவரும் இருக்கோம். ஆனாலும் அவள் ரொம்ப அழுதுட்டு அவங்களால சமாளிக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே இட்டுன்னு போய் கதவுல தாப்பால் போட்டு வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு குழந்தை ரொம்ப அழுகுறா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வழியெல்லாம் எனக்கும் ரொம்ப அழுதுனா, அவரும் அழுகுறாரு.
பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி நாங்கள் அந்த வீட்டில் இருக்க போகிறோன்னு தெரியல. குழந்தைய விட்டு எங்கே பார்த்தாலும் எனக்கு அவள் தான் ஞாபகமே வரும். அவளை என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் என்கிட்ட சண்டை போட்டுன்னு கட்டில் படுத்தாலும் எங்கள் கூட நடுவில் தான் படுப்பா, அமுக்கெல்லாம் பண்ணுவா. அப்படி இருக்கிற குழந்தைய விட்டு இருக்கணும்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் நம்ம பொண்ணை கட்டி கொடுப்போன்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. என் பொண்ணை குழந்தைக்கு 25 வயசு தான் இப்போ தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு பிரிவானும் நினைக்கல. நாங்கள் யாருக்குமே இந்த கஷ்டம் வரவே கூடாது. பொம்பளை பொண்ணை பெற்று இந்த மாதிரி விடணும்னு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அவ்வளோ எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்னு எங்களுக்கும் புரியல. நம்ம விடாது நோண்டிக்கிட்டே இருக்கும். ஏதாவது பாடின்னு அவன் பாட்டியும் விடாது பாட்டு பாடு பாட்டு பாடு. என்ன கூப்பிடுவா குழந்தைல இருந்து வளர்த்ததால பாட்டினே கூப்பிட மாட்டா. தொலை வந்தானா தெய்வமா அவ்வளோதான். அவங்க அம்மா தான் மம்மின்னுவா. அதெல்லாம் பார்த்துக்குவா, பாசமா இருப்பா. அதே வேதனையா இருக்கு மனசுக்குள்ளே, அப்படியே வேதனையா இருக்கு. குழந்தைய விட்டுட்டு வந்தோம், போதம்மா அம்மா அம்மான்னு அழுது பால்வாடி குழந்தைங்கள விட்டு வர மாதிரி விட்டுட்டு வரோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, இந்த வீடியோ நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களுக்கு. ஓகே, பாய்.